பார்க்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம். இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, நாங்கள் வந்து எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம். 3 மணி போல் எழுந்து குடும்பமே குளிச்சாச்சு. ஆனால் 4:30 மணி ஆகுது, இன்னும் கிளம்புன பாடு கிடையாது. ஒருத்தராக இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். பாப்பாவுக்கு தலைப்பினி விட்டுட்டு காவியாவுக்கு தலைப்பினி விடணும். அதுக்கப்புறம் என் தங்கையும் இருக்கா, அவளுக்கும் தலைப்பினி விடணும். எங்கே கிளம்புறோன்னு சொல்லலையா? நம்ம குலதெய்வ கோயிலில் வந்து இன்றைக்கி திருவிழா எப்படின்னா சொல்லலாம். ஏன்னா கும்பாபிஷேகம் வந்து இப்போ தான் முடிஞ்சிச்சு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. அப்போ தான் ஆஸ்பத்திரி அதுக்கும் இதுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோமா, அதனால் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து முப்படையல்னு சொல்லிட்டு கிடா விருந்து அதெல்லாம் வைப்பாங்க. அதனால் காலையிலே கிளம்பிகிட்டு இருக்கோம். எனக்கு ஃபுல் டே ஈவினிங் போல் ஆகிடும் நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்கு. ஈவினிங்காகதா இல்லை நைட்டாகதா எப்போன்னு தெரியல. எல்லாம் கால நேரங்கள்னால தலையும் காய மாட்டேங்குது. நம்மளுக்கு அப்படியே ஈரமாகவே இருக்கா, இல்லையோ தூக்கம் களைய மாட்டேங்குது. நல்ல நாளே என் மகளுக்கு தூக்கம் களையாது. நீங்கள் சொல்லவே வேணாம். வா வா வா, அடுத்தது உனக்கு தான். கிளிப்பு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. எங்கேயாவது கிளம்பணுன்னா கிளிப்புங்கிறதே இருக்க மாட்டேங்குது. மற்ற நேரத்தில் மூளைக்கு ஒன்றா கிடக்கும். அப்புறம் இதுதான் என்னோடய சாரீ. நல்லா இருக்கேன் நான் சொல்லுவேன். இது வந்து கல்யாண நாளுக்கு அண்ணி எடுத்து கொடுத்தது. இது ப்ளவுஸ் வந்து நான் இப்போ ரீசெண்டாக தைச்சேன் இல்லையா, அவங்கள்ட்ட இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் கிடையாது. இது ரெண்டும் மிக்சடாக, பிங்க்கும் இந்த க்ரீனும் மிக்சடாக வரும். அது வேணாம் அப்படின்ட்டு இந்த ப்ளவுஸ் போட்டிருக்கேன். என்ன அங்கேயும் இங்கேயும் மாட்டுது. இந்த புடவை வந்து நரம்பாக அப்படியே தூக்கிட்டு வருது. குதிரை வலை போட்டு விட்டுட்டாமா? தம்பி தூங்குறியா? ஏஞ்சிக்கோ. போ ஏந்திரி. ஏஞ்சா கீழே விழுறியா? யாருக்கு? கிரே கலர். ஏஞ்சிக்கோ தம்பி. ஆச்சு கிளம்பிட்டாங்களா நண்பர்? போ போ. கை ஒன்று எடுத்துட்டு போ. டிரைவர் இல்லாமல் வண்டி போ. எவ்வளோ ஒரு கொழுப்பை பாருங்க. இல்லைதான், அவ்வளோதான். எல்லாருமே ரெடி ஆயாச்சு. நல்ல வேலை பொழுது இன்னும் விடியல. இருட்டாக தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இது வந்து மாலை பூவு அதெல்லாம் இருக்குது. இங்கே தேங்காய் கோயிலுக்கு நம்ம தலைக்கு மட்டும் நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே போய் பூ மட்டும் வாங்கிக்கணும். இது தேங்காய் வாழைப்பழம் பழம் வச்சிட்டிங்களே, அவ்வளோதான். இது என்னென்னா, வரும்போது இந்த ஜிங்குஜான் கொஞ்சம் நம்ம வர முடியாது. அதனால் ரிட்டன் வரும்போது சுடியை மாற்றிப்போம் அப்படின்ட்டு ஒரே ஒரு சுடி மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். காரில் போட்டால் அப்படியே கிடக்கும். ஏன் மடங்கியிருக்கா? சரி, போகும்போது அப்படியே பார்த்துட்டு போவோம். எப்படியும் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். பிள்ளைக்குட்டிலாம் அதுக்குள்ளே இதுலேயே கார்லேயே தூங்கிடுங்க. எல்லாரையும் வண்டிக்குள்ளே எல்லாரையும் வச்சு திணிக்கிறதுக்குள்ளே போதுன்னு ஆகிடுது. உட்காந்துச்சா? எல்லாம் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. வந்து அங்கே போய் கெடா வெட்டினோமா, அங்கே கெடா வெட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து மறுபடியும் சாப்பிட வந்திருக்கோம். நம்ம கோயிலுக்கு வந்தால் வெளில போய் ஹோட்டல்லாம் சாப்பிடணும் அவசியமே கிடையாது. கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக சாப்பாடு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு பந்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த பந்தியில் நாங்கள் போய் உட்காந்து சாப்பிட்ணும். ஏதோ பொங்கல் இட்லிலாம் கமக்குது. இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆளை காணும். ஆளுக்கு ஒரு மூளைக்கு பிச்சுக்கிட்டு ஓடி இருக்கு. இன்னும் எத்தனை பாட்டில் இருக்கு? இன்னும் தண்ணி குடிச்சிட்டிங்களா? 5 மணிலேருந்து நாங்கள் இங்கே கோயிலுக்கு வரும்போது கரெக்டாக 7:30 இருக்குமாங்க. 7:15 வந்துட்டோம். மணி இப்போ வந்து 12 ஆக போகுது. சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து நாங்கள் இந்த ஊரை வந்து இது வரைக்கும் முழுசாக சுற்றி பார்க்கவே இல்லை. நாங்கள் வரும்போதெல்லாம் சோளம் ஒன்று போடுவாங்க, இல்லை விதைப்பாங்க, இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நல்லா முழுக்க நம்ம வீட்டில் காய்ச்சிருந்துச்சு பாருங்க சோளம். அந்த மாதிரி நல்லா பெருசாக எங்கே பார்த்தாலும் சோளம் தான் இருந்தா பாருங்க. அதோட வந்து நாங்கள் இந்த ஊர்க்காரங்கள்ட்ட கேட்டோம், இங்கே ஏதாவது சுற்றி பார்க்குற மாதிரி இடம் இருக்கா அப்படின்னு. இப்படியே போனீங்கன்னா ஒரு ஏரி வருமா? நாங்கள் அங்கே பாருங்க ஏரியா இல்லை நான் வயலில் தண்ணி ஃபுல்லாகி கிடக்கா என்னன்னு தெரியல. ஏன் என்ன இருக்கு? குளமா? குளமா ஏரியாடா? அதை பறிக்காது. அது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. செங்காந்தல் மலை இருங்க பாருங்க. ஒன்று தான் தெரியுதா? நல்லா ஒரு செடி தான் போல இருக்குது. நானும் வரேன்.
நீ பார்த்துருக்கியாடா செங்காந்தல்? காஞ்சர் இருக்கா? மயில் வரும் போல இருக்கு. இறங்கலாமா இல்லையா? தாண்ட போறியா? மணிகிட்ட தாண்ட போறானா? டே ட்ரெஸ் கூட இல்ல. நல்லா தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. இல்ல நல்லா பாம்பு தான் கிடக்குவா. இருக்கு பைத்தியம். ஒரு செடி தான் இருக்கு. செடி இருக்கு. செடி கிளம்புது இருக்குல்ல. ஆமா புடிங்க. அதெல்லாம் புடுங்க கூடாது. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் புக்கில் தான் பார்த்துருக்கேன் செங்காந்தல் மலரை. நம்ம ஊர் பக்கமும் இது இல்லை. நம்ம போய் விதைக்கலாம்னா புடுங்கவும் கூடாது, தப்பு. அது இருக்கிற இடத்துல அது அழகா அது இருந்துட்டு போட்டதோ பாருங்க. பூவும் பறிக்க வேணாம். ஏன் தொடக்கூடாதா? லூசே. இங்க பாருங்க, இதுதான் செங்காந்தல் மலர். தெரியல அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. இதுதான் செங்காந்தல். அது வேற தப்பா மாநில மலர். இந்த செங்காந்தல் மலர் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட மாநில மலர். நம்ம 4th பசங்க புக்கிலலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தம்பிக்கு சொல்லி கொடுத்து எனக்கு ஞாபகம் இருக்கு. 5thலையா? அதான் இதுதான் வந்து செங்காந்தல் மலர். பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டின் மாநில மலர். கொஷின் கேட்டால் கூட இது எழுதிடலாம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. அது இப்பதான் மொட்டு வருது. இது பூத்தது, இது பூத்துக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் மொட்டு. இங்க பாருங்க எப்படிதான் இது பொழுதுக்கும் அலைய சொன்னா அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க போல இருக்கு. அங்க அந்த பூ அந்த ஏரிக்கு ஏரி இல்லை, இது குளம் தான். எங்க குளம் தானுங்க இது? குளம் தான், ஏரி கிடையாது. ஆடெல்லாம் கிடையாது. பாருங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதுதான், இதுதான் இந்த அளவு தான். இது வந்து ஏரிலாம் கிடையாது, இது வந்து குளம் தான். குளத்துக்கு அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்தோம். இப்படியே வந்து சரி நிழலாக இருக்கேன்னு பார்த்தா நாங்கள் உட்காந்துருக்கிறது ஒரு விலாங்காய் மரம். அங்கே பாருங்க, மேலே பார்த்தா அவ்வளோ பெருசாக லட்டு லட்டாக இருக்குது. ஆனால் அது எப்படி பறிக்கிறதுன்னு தான் தெரியல. ஏதாவது கப்பை கிளை ஏதாவது இருந்தாலும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு 2 பேரும் ஏறிடுவாங்க. எதுவுமே இல்லை, விட்டா நம்ம காவியாவே ஏறிடும் சின்ன கிளையா இருந்ததுன்னா. இது மரம் ஒரே நீட்டாக போய் அப்புறம் படர்ந்துருக்கு. நல்லா பெருசு பெருசா இருக்கு. உள்ள தண்ணிக்குள்ளேயே ஒரு 10 காய் போல இவ்வளவு பெருசு எல்லாம். அதான். ஆனா மணிகண்ட எடுத்து அதையும் உடச்சி பார்த்தான். அது கொலன்னு இருந்ததுனால விட்டுட்டோம். ஒரு அலக்குகளுக்கு இருந்தாலும் ஏதாவது பறிக்கும். அவர்கிட்ட வாங்கிட்டு வரலாமா? நிறைய இருக்கு, நல்லா பெருசு பெருசா இருக்கு வேளாங்கா. நீங்க பாருங்க. ஆஹா, ஏங்க படுதா எடுத்து வந்தா இப்படியே போட்டு தூங்கிட்டு போயிருக்கலாங்க. நல்ல தூக்கம். ஆனா நாங்க வந்த வழியில அதான் நாங்கள் வந்த வழியில் ஒரு 6 மணின்னு இல்லை, ஒரு 5 மணிக்கு மேலே வந்து யாரும் வர முடியாது. ஏன்னா வந்து ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. மனுஷ மக்களே யாரும் இல்லை. ஆடு மாடை கூட நாங்கள் பார்க்கல. அப்படியே ஒரு ஒத்த அடி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் போக சொன்னால் இந்த குடும்பம் அப்படியே அழைச்சிக்கிட்டே போயிடும். ஃபுல்லாக சோள கொலை தான். திடுதுப்புன்னு நரி எல்லாம் ஓடியாந்துன்னா கூட என் குளத்துக்குள்ளே தான் எல்லாம் குதிக்கணும். ஓடுறதுக்கு வழியில் சுற்றி ஓடுறதுக்குள்ளே தாவிக்கிட்டு வந்துடும். அது என்னது, இது வயலா? ஏதாவது அடிச்சு பாறாண்டா. எங்க உட்காந்துருக்கீங்க பாருங்க. இதா அவன் இந்த பக்கம் மணியன் அடிப்பான். அடிச்சுட்டாண்டோ. பெருசு இருக்குடா. மணியிட உப்பு தொட்டாது சாப்பிட்டுலாம்டா. இங்க பாருங்க, உப்பு தொட்டாது சாப்பிட்டு. ஏங்க வெள்ளாங்காயில விசக்காய் ஏதாவது இருக்குமா? இல்ல, அது வேற பயமா இருக்கு. நம்ம கோயில்ல ஒண்ணு இருக்குல்ல பெருசு, வில்வக்காயா? அது வெளாங்கா வாசம் தான் வருது. இருந்தாலும் இது காய் ஷால் எங்க கவியா போட்டு 2 கொத்து கொத்துனா அடிடா. இந்த பெருசா அடிடா, அடி ஒன்னால முட்டி பண்ணிண்டா அடி. அண்ணன்ட்ட விட்றான். அண்ணன் இங்கே வேற எடுத்து அடிடா. ஏதாவது எடுத்து இந்த கப்பி கல் இருக்கு பாடுறா. அந்த காயை விட்டுருந்தா அடிக்கா இருக்கதும் போயிடும். உடைக்க முடியே கடியா. இந்த எடுத்துட்டான் குச்சி உடைக்கிறான். இல்ல, நாங்க தான் தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கு. அங்க ஒரு பெரியவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஏரி வந்து அங்க இருக்கான். நாங்க குளத்தை பிடிச்சிக்கிட்டு ஏறிட்டு தொங்கிட்டு நிக்கிறோம். அடிடா. அவரு ஏரியை காட்டினவரு ஏரியோட போங்கன்றாரு.
ஆ அப்பா வேளாங்க பறிச்சிட்டாங்க போமா. இது பிஞ்சிரா இது. ஐயா இது நல்ல வேளாங்க தானே? சரி சரி. ஏமா அங்கேயே இருக்கா. அங்கேயும் வேளா மரம் இருக்கான். அங்கே பேரு வாழைமணியில் உனக்கு நான் இதை தந்துடுறவா. இதை உட உன்னால முடிஞ்சா உன் ஸ்டாங்கு பல்ல வச்சு உட. ஏறி வாங்க பாப்போம். இங்கே பாருங்க, சொல்லலாம். இதுதான் வந்து இது காக்கா சோளம். அங்கே பாருங்க கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வெறும் சோளம் தான். இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குல்ல, இது வந்து காக்கா சோளம். இந்த முட்டு முட்டா இருக்கு பாருங்க, அது காக்கா சோளம். சரி வாங்க நம்ம போய் அங்கே ஏரி இருக்கான், பெரிய ஏரியா, அங்கே போய் பார்க்கலாம். பெரிய ஏரி. சாமி சாமி என்ன பண்ண போறீங்க? ஒரு காலு என்னது? ஏய் மயில் இருக்கு. மயில் நிறையா வருமோ? ஃபைனலாக வந்து ஆறு இல்லை ஏரியை வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இங்கே பாருங்க செம்ம சூப்பரான இடம் இது இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு இடமே. ஆலமரத்துக்கு கீழே ஏய் நிறையா இருக்குது. இது நல்ல பெரிய ஆலமரத்துக்கு கீழே அது ஏறி ஓடுது பாருங்க. மணிண்டா மீன் இருக்கான்னு பார்க்குமா? பார்த்துட்டு வந்துட்டா? அது ஒரு இது. இங்கே பாருங்க அப்பாடி சூப்பராக இருக்குது. மயில் நிறையா வரும் போல இருக்கு. மயிலும் நிறையா வரும். இந்த மாதிரி ஒதுக்குப்புறமான இடமா இருக்கிறதுனால காட்டு யானை கூட வரலாம், என்னன்னா வரலாம். ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஊரை விட்டு நாங்கள் 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். இங்கே பாருங்க இந்த மயில் வெளாங்கா, நத்த வெளாங்கா. முட்டையா? மயில் முட்டை. பாம்பு முட்டையா இருக்கு. வந்தாலும் வந்துரு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு இடம். ஏதாவது ஒரு படகு மாதிரி இருந்தா அப்படியே போயிட்டு வரலாம். அங்கே இருக்கு கோயில், இதாக இருக்கு பாருங்க, அது வந்து கோயில். ஏண்டா ஐயோ இங்கே பாரு. தர்ஷனே எங்க இங்கே வந்து பாருங்க. அம்மா இங்கே பாரு. அம்மா இங்கே பாரு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. அதான் இங்கே பாருங்க. நான் எடுத்தது ரெண்டுமே அழகா இருக்கு பாருங்க. அங்க பாரு குட்டி கிடக்கு பாரு. எங்க? ஆமா இவங்க பாருங்களா, இல்லாதது மாதிரி எல்லாம் எங்க ஆளுக்கு ஒரு மூலையா பிச்சுட்டு போடுது. ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஏன்னு ஓடு பாருங்களா. உனக்கு என்ன? உனக்கு ஒன்றும் கிடைக்கலையா? வா உனக்கு நான் தேடுறேன். இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குது? சூப்பராக என்னமோ சினிமாவில் வர மாதிரியே இருக்குது உண்மையாக. ஏதாவது ஷூட்டிங் கீட்டிங் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஊர் பக்கம் வரலாம். ஏன்னா எதுக்க பார்த்தா சோளக்கொல்லை, இந்த பக்கம் பார்த்தா என்னது ஏரி, நடுவில் பார்த்தா ஆலமரம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. அதையும் எடுத்துக்கோ பறந்து. வாங்க வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க. அங்கேயோ பாருங்க. இங்க பாருங்க. ஐயோ சண்டை போட்டிருக்குமோ இங்க? எங்க பேருக்குட்டி இங்க பாருங்க. இன்னும் வால் மாதிரி இருக்கு. இது ஒன்று இருக்கு பேரு குட்டிமா. இங்க பாருங்க அழகா இருக்கு. அப்படி இங்க பாருங்க. இங்கே பாருங்க. இது அப்படியே கருவேப்பில்லை தெரியுதா இல்லையா? என்ன கருவேப்பிலை இல்ல? எல்லாமே கருவேப்பிலை தாங்க. எடுத்துட்டு போலாமா என்னன்னு தெரியலையே. மணியான பாருங்க ஒரு கட்டி 20 ரூபாயா. அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு பாருங்க. போலீஸ் நினைக்கிறாங்க பிரியா. காவல் தெய்வம். இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எல்லாம் காவல் தெய்வம். ஞாபகம் இருக்கு பாருங்க. புலி இருக்கு. வாங்க. உண்மையை சொல்லி பசிக்குது தானே? அப்பப்போ ஃபோன் பண்ணி கேளுங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா என்னன்ட்டு. வாசனை வருங்க. வாசனை வந்தோன்னா ஓடிடலாம்.
அது இருக்கும். ஆனால் இந்த இடம் சூப்பரான இடம். அப்படியே ஒரு உண்மையாக ஒரு படம்லாம் எடுக்கிறதா இருந்தால் ஒரு வில்லேஜ் ஸ்டைலுக்கு செம்ம சூப்பராக, எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த வித குறையும் இல்லாமல் செம்மையாக எடுக்கலாம். இங்கே பாருங்க, அழகாக ஆறு, இந்த மாதிரி கோவில் அழகாக சூப்பராக இருக்குது. ஆனந்தமான காற்று, வேர்க்குதுன்னு தான் வந்தோம். அங்கே வெயிலாக இருக்குது, வேர்க்குதுன்னு தான் வந்தோம். செம்ம சூப்பராக இருக்குது. இடத்த விட்டு போவே மனசு வராது, அவ்வளோ அழகாக இருக்குது. எங்க சரி வாங்க. பயமாக இருக்குது, ரொம்ப நேரம் நிற்க வேணாம். ஏன்னா வந்து வெறும் காவல் தெய்வமாக இருக்குது. நம்ம பாட்டே சின்ன சிறு வண்டெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். ஏதாவது பைந்திர கீந்திர போதுவோம். வாங்க. அது பயப்படுதோ இல்லையா, அது பெத்தது பயந்துரும். வாங்க வாங்க வாங்க. ஒரு குரூப் வரும், குரூப் முடிச்சுட்டு அப்புறம் நான் ஃப்ரீ ஆகிடுவேன். நீங்கள் பார்த்துக்கோங்க ரெகுலராக. சரி மேம். பைய டூர் இல்லைங்க. ஊன்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து மட்டன் குழம்பு, வெறும் குழம்பா அப்படியே ஊற்றிக்கிட்டேன். இது மட்டும்தான் எனக்கு சிக்கன். பாருங்க எத்தனை மட்டன், 1 2 3 மட்டனு, அது ஒன்று சிக்கனா. அந்த சிக்கனை என்கிட்ட தந்துடணும். இப்படியா இது மட்டன் சூப்பராக இருக்கும்டா, சாப்பிடு. குழம்பு நல்லா இருக்குல்ல. அவ்வளோதான், பெரிய பந்தி. நாங்கள் அங்கேருந்து வர்றதுக்குள்ளேயே 2 3 பந்தி ஓடிடுச்சு போல். அதுக்கே இவ்வளோ கறி இருக்குது. கெடாவே மொத்தம் ஒரு 5 கெடா இருக்கும் போல் இருக்குது. இந்த வாட்டி கம்மி, போன தடலாம் 6 7 போணுச்சு. நல்லா இருக்குது. நாங்கள் சாப்பிட்டுட்டு பார்க்குறோம். இப்போ நல்லா விட்டா இன்னும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தோன்னு வச்சுங்க, காட்டையே ஃபுல்லாக குடும்பமே அடிச்சுட்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக ஆவாரம் பூ தான். இந்த பாருங்க, இது என்னன்னா நம்ம இதுக்கு மயிலாடுதுறை பக்கம்லாம் போனோன்னா அந்த இவ்வளோ தான் இருக்குது, 30 ரூபா 40 ரூபா அப்படின்னாங்க. ஒரு கவரில் கொஞ்சம் பூ மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு 50 ரூபா அப்படின்னாங்க. அதனால் இன்றைக்கி பசங்கள்லாம் பறிங்க அப்படின்னால காவியா அத்தை எல்லோரும் சேர்ந்து பறித்து தள்ளிட்டாங்க. மழை வந்துடுமோன்னு நினச்சேன். நல்ல வேளை நல்லா பொழுது இருக்கும்போதே வந்தாச்சு. நம்ம ஊர் பக்கம் தான் மழை பெய்யுது, அங்கெல்லாம் வந்து மழையே இல்லை. ஒரு 30 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தான் லைட்டாக அப்படியே தூரலாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துல என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அந்த சூழலை வந்து என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். அதே போல் தான் எப்போதுமே ஒரு இடத்துக்கு போனால் சும்மா உட்கார்ற மாதிரிலாம் கிடையாது. ஏதாவது நோண்டி நுழைச்சி பார்த்துக்கிட்டு இருப்போம். போன வருஷம் இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போனோம். அந்த வீடியோ லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இதை விட இன்னும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். என்ன இந்த வீடியோவில் ஒரு மன வருத்தம், அண்ணியும் சுகுணாவும் வர முடியல. சுகுணாவுக்கு அண்ணனை பார்த்துக்கணும், அவங்கள எங்கேயும் அழைச்சிக்கிட்டு அலைய முடியாது, அண்ணியாலையும் வர முடியல. அதனால் நம்ம மட்டும் போயிட்டு வந்துட்டோம். போன வீடியோ நாங்கள் எடுத்தோம் இல்லையா, அந்த லிங்க்கு கொடுக்குறேன். அதில் வந்து நாங்கள் எல்லாருமே நல்லா ஜாலியாக ஃபன்னாக போயிருக்கோம். அந்த வீடியோவும் டேக் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாட்டா.